அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை அன்று முருகனுடைய அருள் நமக்கு கிடைப்பதற்காக, முருகனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைப்பதற்காக இந்த நாமத்தை 6 முறை சொல்லுங்க. செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு முருகனுக்குன்னு நீங்கள் 6 தீபமோ அல்லது 2 தீபமோ அல்லது 1 தீபமோ நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். எத்தனை தீபம் வேண்டுமானாலும் நம்ம வழிபாடு செய்யலாம். ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. நெய் தீபமாக இருந்தால் சிறப்பு, அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்துக் கொள்ளலாம். ஏற்றி வைத்து சிவப்பு திரி இருந்தது அப்படின்னா சிவப்பு திரியால் தீபம் ஏற்றுங்க. சிவப்பு திரி இல்லை அப்படின்னா பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றி வைத்த பிறகு முருகனுக்கு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற பூக்களால் அலங்காரம் செய்யுங்க. செவ்வரளி பூக்கள் அல்லது சிவப்பு நிற பன்னீர் ரோஜா, நமக்கு ரோஜா கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்துக்கோங்க. அலங்காரம் செய்துட்டு மல்லிகை பூக்களாலேயும் நீங்கள் அலங்காரம் செய்யலாம், தவறு கிடையாது. செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற பூக்களெல்லாம் பயன்படுத்தும் போது நமக்கு கேட்டது எல்லாமே சீக்கிரமாக கிடைக்கும். நமக்கு அந்த கிரகத்துடன் சம்மந்தப்படுத்தி தான் நம்ம சிவப்பு நிற பூக்கள் வைத்து வழிபாடு செய்கிறோம். செவ்வாய் பகவானுக்கு அதிதேவதை முருகன் தான். நமக்கு செவ்வாய் பகவானுடைய அருளும் நமக்கு வேண்டும் இல்லையா? அதாவது செவ்வாய் பகவானோட தோஷங்கள் இந்த மாதிரி ஏதாவது நமக்கு இருக்கின்றது, ஜாதகத்தில் சரியில்லை அப்படின்னு முருகரை செவ்வாய்க்கிழமை அன்று சிவப்பு நிற பூக்களால் அலங்காரம் செய்து வழிபாடு செய்ய செய்ய நமக்கு அது எல்லாமே சரியாகும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா செவ்வாய் பகவானோட நமக்கு அந்த கட்டம் சரியில்லாமல் இருக்கும். அதாவது அவருக்குள்ள அந்த கிரகங்கள் நமக்கு சரியில்லாமல் இருக்கும் ஜாதகத்தில். அப்படி இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அப்படி இருக்கும்போது முருகரை சிவப்பு நிற பூக்களாலையும் மற்றும் சிவப்பு திரியை போட்டு நம்ம முருகனை வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனைகளும் நமக்கு சரியாகும். அதனால தான் நம்ம சிவப்பு நிற பூக்கள் நம்ம பயன்படுத்துகிறோம் முருகனுக்கு. மற்றும் அவருக்குரிய மலரும் செவ்வரளி மலர் தான். இந்த செவ்வரளி மலர் கிடைக்கல அப்படின்னா உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். வழிபாடு செய்துட்டு நெய்வேத்தியமாக தேன் வச்சுக்கோங்க, அல்லது பாலில் கூட தேன் கலந்து வைக்கலாம். வழிபாடு செய்து முடித்த பிறகு நம் சொல்ல வேண்டிய நாமங்கள் 6 முறை சொல்லுங்கள், அல்லது 21 முறை 108 முறை சொல்லலாம். என்ன நாமம் சொல்ல வேண்டும் அப்படின்னா, முருகன்னாலே அழகு. ஸோ ஓம் அழகனே நமக அப்படிங்கிற நாமத்தை 6 முறை சொல்லுங்கள். ஓம் அழகனே நமக அப்படிங்கிற நாமத்தை சொல்லிவிட்டு கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ண முடியுது அப்படின்னா பாராயணம் பண்ணலாம். அல்லது இந்த நாமத்தை மட்டும் நீங்கள் 6 முறை சொன்னாலே போதும், முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். முருகனை மனமுருகி பிரார்த்தனை செய்ய செய்ய முருகனுடைய அருள் கிடைப்பது உங்களால் உணர முடியும். இதுவரை உங்களுக்கு முருகனுடைய அருள் உணர முடியல அப்படின்னா நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய நிச்சயமாக உணர முடியும். நம்பிக்கையுடன் இருங்க. முருகனுடைய படத்திற்கு சந்தனம் வைத்து வழிபாடு செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை தினத்தன்று நீங்கள் அபிஷேகம் பண்ண போகிறீங்க, சிலை அல்லது வேல் வைத்திருக்கீங்க அப்படின்னா சந்தனம் விபூதி அபிஷேகம் உங்களால் முடிந்தால் கட்டாயமாக செய்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. ரொம்ப எளிமையான வழிபாடு தான் நான் சொல்லியிருக்கிறேன். கட்டாயமாக எல்லாருமே செய்து நல்ல பலன் கிடைக்கணும். முடிந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் முருகனுடைய ஆலயம் இருக்குன்னா போயிட்டு வாங்க. இல்லை நம்ம வீட்டில் வழிபாடும் எப்படி நம்ம செய்கிறோமோ அதை விட நமக்கு 1000 மடங்கு பலன் கோவில் வழிபாடு நமக்கு கிடைக்கும். சிறப்பான பலன் கிடைப்பதற்காக உங்களால் முடிந்த அளவுக்கு கோவிலில் போய்ட்டும் வழிபாடு செய்துக்கோங்க. முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடி வழிபாடு செய்துக்கோங்க. பக்கத்தில் மட்டும் உங்களுக்கு முருகன் ஆலயம் அமைந்து இருக்கின்றது அப்படின்னா நிச்சயமாக போயிட்டு வாங்க. வாரம் ஒரு செவ்வாய்க்கிழமை தினத்தன்று ஒரு நாளாவது போயிட்டு வாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வாழ்வே. மற்றும் முருகனை வழிபாடு செய்யும்போது முருகனை மனமுருகி பிரார்த்தனை செய்யணும். நம்ம தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்றக்கூடாது. அந்த தீப சுடர்லே நீங்கள் முருகனை பார்க்கணும், முருகனுடைய வேலை பார்க்கணும். அப்படி நம்ம மனமுருகி பிரார்த்தனை செய்யும்போது தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். கட்டாயமாக முருகனுடைய வேல் தெரியும், முருகனுடைய ஒளி தெரியும். முருகனே நம்மக்கிட்ட இருக்கிறது போல் நமக்கு ஒரு உணர்வும் கிடைக்கும். மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்க. முருகன் அருளால் நீங்கள் கேட்டது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை எதற்காகலாம் முருகனை வழிபாடு செய்யணும் அப்படின்னா, சொந்த வீடு அமைவதற்காக, வாகனம் அமைவதற்காக, வேலை கிடைப்பதற்காக, குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக, திருமணம் நடப்பதற்காக எல்லாத்துக்குமே வழிபாடு செய்யலாம். எது கேட்டாலும் முருகன் தரக்கூடியவர். நல்ல ஒரு கல்வியோ ஞானமோ அறிவோ அனைத்துமே முருகன் தரக்கூடியவர். குழந்தைங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியவர் முருகர். நல்ல அறிவை தரக்கூடியவர் முருகர். குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னா முருகனுடைய வழிபாடு செய்யும்போது குழந்தைங்க நல்ல ஒரு ஞானத்துடன் அறிவோடன் அவங்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வத்துடன் நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. செவ்வாய்க்கிழமை அன்று வழிபாடு செய்து பாருங்கள், சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.